பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய அந்நாளில் மகாவிஷ்ணுவானவர் ராம அவதாரம் எடுத்ததால் அந்த நாளை நாம் ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடி வருகின்றோம். விஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரமாக ராம அவதாரத்தை சொல்லலாம். இந்த ராம அவதாரத்தை பெருமாள் கோவில்களில் ராம நவமியாக மிக மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். அப்படியான இந்த ராம நவமி நாளில் நாம் வீட்டில் செய்யப்படும் ஒரு சின்ன வழிபாட்டின் மூலம் நம்முடைய பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ள முடியும். அது என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ராமநவமி அன்று செய்யப்படும் இந்த பூஜையை மாலை வேளையில் செய்வது மிகவும் நல்லது. மாலை 6 மணிக்கு மேல் பூஜை செய்வதற்கு நெய்வேத்தியமாக நீர்மோர் பானகம் போன்றவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமர் விக்கிரகம் அல்லது ராமர் படம் படித்த டாலர் போன்றவை இருந்தால் கூட அதை இந்த பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை உங்களிடம் எதுவுமே இல்லை என்னும் பட்சத்தில் ₹1 நாணயத்தை ஸ்ரீ ராமராகவே மனதில் நினைத்து கொண்டு ஒரு தாம்பலத்தட்டில் இந்த ₹1 நாணயத்தையே வைத்து வணங்கலாம். விக்கிரகங்கள் இருப்பவர்கள் விக்கிரகங்களுடன் இந்த ₹1 வைத்து வணங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜை செய்வதற்கு முன் பூஜை அறையில் முதலில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பிறகு ஸ்ரீராமருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இந்த 5 பொருட்களாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும். விக்கிரகம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். விக்கிரகம் இல்லாத பட்சத்தில் இந்த ₹1 நாணயத்திற்கு செய்து விடுங்கள். அபிஷேகம் செய்த பிறகு இந்த நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பின் ஒரு வெற்றிலையின் மீது இந்த ₹1 வைத்து விடுங்கள். அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்த நெய்வேத்தியங்களை வைத்து தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ற ராம நாமத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். இந்த பூஜை செய்த அடுத்த நாள் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கிய அந்த ₹1 மட்டும் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் பணம் புழங்கும் இடங்களில் இந்த நாணயங்களை வைத்துவிட்டால் போதும். இந்த ₹1 நாணயம் இருக்கும் இடத்தில் நல்ல பணவரவும், வியாபார ஸ்தலமாக இருந்தால் அங்கு வியாபாரமும், நீங்கள் தொழில் புரிபவராக இருந்தால் உங்களுக்கு தொழில் பெருக்கமும், வீட்டில் வைத்தால் உங்களில் வருமானமும் அதிகரிக்கும். இந்த ராமநவமி நாளை யாரும் தவறவிடாமல் நாளைய தினம் உங்கள் பண தேவைகள் அனைத்தையும் தீர்க்க ராமரின் பரிபூர்ண அருளாசியை பெற இந்த ஒரே ஒரு ₹1 நாணயத்தை வைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்துவிடுங்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.